ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோக்கு அதுக்கு முந்தின வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வரும். நான் உங்களுடைய கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம ராஜபாளையத்துக்கு போனதுனால அந்த வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எடுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்டீங்க அதுக்கான ரிப்ளை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்றதுக்காக நான் இப்போ வந்து வீடியோவாக எடுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னாலும் நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண கமெண்ட் கீழேயுமே நான் ரிப்ளை பண்ணாலும் பண்ணுவேன். போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் தான் வச்சுருக்கேன். அந்த மொபைலில் தான் கமெண்ட்டும் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் மெசேஜுமே அதில் தான் இருக்குது. அதுக்காக நம்ம அதை பார்த்து சொல்ல முடியாது அப்படின்னு நான் வந்து டைரியில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நான் இப்போ ஆன்சர் தான் பண்ண போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அதை வந்து கரெக்டாக பார்க்காம திருப்பி என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலை மட்டும் பார்த்துட்டு அதுக்குமே கொஸ்டின் கேட்காங்க. அரைகுறையாக பார்த்துட்டு தம்ப்நெயிலை மட்டும் பார்க்காதீங்க. தம்ப்நெயில் வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய பார்க்க வைக்கிறதுக்காக தான் அந்த தம்ப்நெயில் வந்து வைக்கிறோம். அதை மட்டும் பார்த்து எதை எடை போடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் கீழே கொடுக்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல்லாம் கேட்குறது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து நான் சேனல்லே வைக்கல, என்னுடைய ஐடியுமே என் பேர் கிடையாது. சில பேர் அச்சுதான் சொல்லிகிட்டே கூப்பிட்றாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் என்னன்ற மாதிரி தான் கேட்காங்க. என் பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் ஜாப்பார் ஸ்டடி என்ன படிக்கிறீங்க, என்ன குரூப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் படிக்க தான் செய்கிறேன். என்ன படிக்கேன் அப்படின்னா காலேஜ் வந்து 3rd இயர் படிக்கேன். பிகாம் குரூப் தான் நான் எடுத்திருக்கேன். எந்த ஊர், இது வந்து நார்மலாக கேட்குறது தான். நிறைய பேர் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. என்ன ஊர் அப்படின்னா, நாங்கள் வந்து எல்லா விதத்துக்குமே தெரியும், பால்கோன்னு சொன்னாலே அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஃபேமஸ்ஸு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் நான் இருக்கேன். லைஃப்பில் பெஸ்ட்டு சிங்கிள் ஆர் கமிட்டட், லைஃப்பில் வந்து பெஸ்ட்டானது சிங்கிள் ஆர் கமிட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க, அதுக்கு பதில் சொல்லிடுங்க. எது சிங்கிள் பெஸ்ட்டாக கமிட்டட் பெஸ்ட்டான்னு தெரியல. சிங்கிளாக இருக்கவங்களுக்கு சிங்கிள் பெஸ்ட்டாக இருக்கும், கமிட்டடாக இருக்கவங்களுக்கு கமிட்டட் பெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். வஞ்சகம் இல்லாமல் எல்லோருக்கும் லைக் உண்டு. ஆமாம், என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்த்து எனக்கு வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தானே ஆகணும். எல்லா பேத்துக்கு ரிப்ளை கொடுக்க முடியலை அப்படின்னாலும் என்னுடைய லைக்கை வந்து நான் எல்லா பேத்துக்குமே கண்டிப்பாக கொடுத்துருவேன். சில பேத்துக்கு பேட் கமெண்ட் பண்ணாலுமே நான் லைக் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம். அவங்க நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக மட்டும்தான் நான் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குமே நான் கண்டிப்பாக லைக் கொடுப்பேன். உங்கள் ஏஜ் என்ன படிக்கிறீங்க? என் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 19 தான் ஆகுது. எனக்கு 19 வயசு தான் ஆகுது. அதான் ஆல்ரெடி சொன்னதை, நான் பிகாம் படிக்கிறேன். ட்ரெண்டிங் வீடியோ போடுங்க. ட்ரெண்டிங் வீடியோ நான் என்னங்க போடுறது? ட்ரெண்டிங்னாலே எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் வருது. டான்ஸ்னாலே நம்மளுக்கு ஆகாது, டான்ஸ் சுத்தமாக வராதுனால டான்ஸ் ஆடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பயந்து ஓடிடுவீங்க, என் வீடியோலாம் பார்க்கவே மாட்டீங்க. அதுக்காக தான் நான் டான்ஸ் ஆட மாட்டேன். அதனால் ட்ரெண்டிங் வீடியோ வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். 90s கிட்ஸ் வீடியோ மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் தங்கேஸ்வரி அக்காவும் எந்ததுக்கு அருளண்ணியோடைய கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். சும்மா சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம். அருளண்ணி, யோகாண்ணி எல்லா பேருமே வந்திருந்தாங்க. அப்போ நானும் தங்கேஸ்வரி அக்காவும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். எங்களுடைய ஃபேஸை வந்து பார்த்தோம், எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே நாங்கள் ஓன் சிஸ்டர் மாதிரியே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நீங்கள் 2 பேரும் ஓன் சிஸ்டர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ஓன் சிஸ்டர்ஸ்லாம் கிடையாது, நான் மட்டும்தான். இந்த அம்மாவுக்கு பெரிய யூடியூபர்னு நினப்பு போல். அப்படிலாம் இல்லைங்க, நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, சின்ன பிள்ளை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இப்படி ஒரு கால் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக பெரிய கமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கமெண்ட், நீங்களே பாருங்கள். யாரும் பேட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சரியா, நம்மளால் முடியுமா? ஒரு சோசியல் மீடியாவுக்கு ஃபேஸ் காமிக்க முடியலை, அப்புறம் எதுக்கு அதர்ஸை ஹேட் பண்ணுற மாதிரி ஹேட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சா பாரு, இல்லையா பார்க்காம போயிடலாம். சரியா, சின்ன பொண்ணு மாதிரி இருக்க அந்த பொண்ணை குட்டாக என்கரேஜ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அது சிஸ்டராக என்னன்ற தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன், பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு போய் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டாக என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த சிஸ்டர் சொன்னதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான்லாம்.
தேங்க்யூ சிஸ்டர். பெரிய பெரிய கண்ணு, எனக்கு பெரிய பெரிய கண்ணு தான். இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பெரிய கண்ணா சின்ன கண்ணான்ற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய கண்ணா இது தெரியலங்க. நீ என்ன பண்ணுறப்பா, படிக்கிறியா? ஆமாம் படிக்கிறேன். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சாரியில் தான் நீங்கள் செம்மையாக இருக்கீங்க. இது வந்து நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்காங்க. எங்கள் அக்காவுமே அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அக்கா தான் எனக்கு வந்து சாரி வந்து கெட்டி விடுவாங்க. எங்கள் அக்காவுமே சொல்லுவாங்க, நீலாம் சேலை கட்டினா தான் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கெட்டி விட்டாலுமே அவங்க இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சிஸ்டர் நீங்கள் செம்மையாக இருக்கீங்க. பட் எனக்கும் திஸ் வீக் வெரி போரிங்மா. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை, மேரேஜ் ஆகலை. லக்ஷருல் ராம்யோகா என்ன ரிலேஷன் உங்களுக்கு? அண்ணா அண்ணி. வளைகாப்புக்கு போகிறீங்களா? வளைகாப்புக்கு வந்து போவேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா புதன்கிழமை வச்சுருக்காங்க, வர்ற புதன்கிழமை. காலேஜ் வேறு, எனக்கு தெரியல, பார்ப்போம். முடியலைன்னா என்ன பண்ணுறது பார்ப்போம். இல்லை அப்படின்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்குள்ள போகலாம். ஆனால் எப்படினாலும் போயிடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர் கமிட்டட். இது வந்து நிறைய வரும். நான் வந்து கமிட்டட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் நிறைய மாடுலேஷனில் கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்களே நிறைய மாடுலேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் பண்ணுறேன். உங்களை மேரேஜ் பண்ணலாமா? நோ, பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் கமிட்டட். உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வரல. 2000 தான் வந்திருக்கு. இன்னும் 2000 வரணும். அதுக்காக வெயிட்டிங். நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாலே அமௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க சிஸ்டர், அது உண்மையா? அப்படிலாம் இல்லைங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாலே அமௌண்ட் வந்துடும் அப்படின்னா அப்போ நிறைய பேர் இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் யூடியூப்குள்ளே வந்துடுவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலே அமௌண்ட் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மானிட்டைசேஷன் பண்ண முடியும். மானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் $100 வரணும். நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதையும் மீறி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அமௌண்ட்டே வரும். ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. நம்மளுடைய வீடியோஸை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு தெரியுமா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வியூஸே போகாது. 30, 40, 50 இருக்கும்போது என்ன நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், இவ்வளோ தான் வியூஸ் போகுது அப்படின்லாம் தோணும். என்னால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசண்டாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3850 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் வந்து 2 நாளில் 3853 தான் இருக்குது. 2 நாள் கழிச்சு தான் அந்த 3 ஃபாலோவர்ஸே ஏறியிருக்காங்க. ஆனாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3853 இருக்குது. திருப்பி அப்படியே குறையுது. 3845 வரைக்கும் வருது. திருப்பி கூடுது. அந்த 53 தாண்டி போக மாட்டேங்கி. இன்றைக்கி தான் 3856 பேர் வந்திருக்காங்க. இத்தனை நாள் கூடிட்டு குறைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. 53க்கு மேலே போகவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதுக்கு இந்த மாதம் நம்மளுக்கு இப்படி இருக்குது? இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ போட்டாலுமே நம்மளுக்கு எப்படியே ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு திடீர்னு ஏன் இப்படி வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆனால் யார்ட்டையுமே எனக்கு சொல்ல தோணலை. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப ஈஸிலாம் கிடையாது யூடியூப்ன்றது வந்து. அது யூடியூப்பில் இருக்கவங்க எல்லா விதத்துக்குமே தெரியும். அந்த ஒரு வியூஸ் வர்றது, அப்புறம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வர்றது, இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் தாங்க. யாரும் ஈஸிலாம் நினச்சிடாதீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். எப்படின்னாலும் வந்துடலான்ற நினப்பில் பண்ணுங்கள், வந்துடலாம். எல்லாம் கேட்ட கொஸ்டினே தான் இருக்குது. நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர். நீங்கள் தலவாய்புரமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் தலவாய்புரம்லாம் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா தான் இருக்காங்க. அந்த ஒரு தடவை பார்த்திங்கன்னா நான் தலவாய்புரம் பொங்கலுக்கு வந்து நான் போயிருந்தேன் பார்த்திங்களா, அந்த வீடியோ கீழே கேட்டிருந்தாங்க. நீங்கள் தலவாய்புரமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் தலவாய்புரம்லாம் கிடையாது. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். பொங்கலுக்காக அங்கே போயிருந்தேன். வந்து இதோட முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. எனக்கு என்ன வீடியோ போடுறதுனே சரியாக தெரிய மாட்டேங்கி. அதுவும் காலேஜெலாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. சுத்தமாக வீடியோஸ் போடுற பக்கமே வர மாட்டேங்கேன். ஏன்னா என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கும் இருக்க மாட்டேக்கா. அப்படியே வீடியோஸ் பக்கம் வராமே விட்டுறது. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு மட்டும்தான் இருக்கும். சனி ஞாயிறுலையுமே நம்ம என்ன வீடியோஸ் போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடுது. தயவு செஞ்சு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.